அரசியல் அனுபவம் இல்லாத கட்சிகள் படுதோல்வி அடையும். மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அவர்கள் வெற்றி பெற்றால் கூட மக்களை உழைத்து சாப்பிட சொல்கிறார்கள். தமிழக மக்களை உழைத்து சாப்பிட சொல்லலாமா? வியர்வை வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் தமிழக மக்கள் ஒரு சிலர். அப்படி இருக்கையில் நீங்கள் உழைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று எந்த ஒரு நலத்திட்டமும் இல்லை, பணத்திட்டமும் இல்லை. அப்படி உள்ள கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை தொகுதியில் 234 தொகுதியில் நிறுத்த வேண்டும். சிலர் நிறுத்தியிருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் நிற்பதற்கு 4 கோடி ரூபாய் தேவைப்படும். செலவழித்தால் ஓட்டு சதவீதம் கொஞ்சம் கிடைக்கும், டெபாசிட் கிடைக்காது. சில கட்சிகள், புதுமுக கட்சிகள் எவ்வளவுதான் முயன்றாலும் சரி தனி ஒரு மனிதனாக வெற்றி பெற முடியாது. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. புரிஞ்சுக்குங்க எந்த கட்சியை சொல்கிறேன்னு. 2 பேர் இருக்கிறாங்க. நான் தமிழர் கட்சியும் இருக்குது, தமிழக வெற்றி கழகமும் இருக்குது. மக்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உழைச்சி தான் சாப்பிட சொல்லுவாங்க. முடிஞ்சால் ஓட்டு போடுங்க. நீங்கள் உழைக்கிற மாதிரி இருந்தால் ஓட்டு போடுங்க. நீங்கள் நல்லவங்கன்னா ஓட்டு போட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பைசா கொடுக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு. அடுத்தபடியாக